Hi friends, welcome to my channel Mama DIY. உங்களுக்கு இந்த மாதிரி வயர்ஸ் தேவைப்பட்டா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இதுவரைக்கும் மாமா DIY சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2 ரோல் சிவன் கண் கிராஸ் கூட எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நான் 9 அடியில் 50 ஒயர் எடுத்துருக்கிறேன். அதை 2 எடுத்து நம்ம கிராஸ் நாட் போடணும். நம்ம இது கிராஸ் கூட தான் நம்ம பண்ண போகிறோம். இது ஹேண்ட்பேக் மாடல். இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க. இந்த 50 ஒயரை 25 முடிச்சு போடணும். இப்போ 2 முடிச்சு எடுத்துக்கிடுங்க. எடுத்து ஒரு பக்கமாக இந்த மாதிரி மடக்கி அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் ஒயரை மேலே வைக்கணும். அதுக்கடுத்து இந்த ஒயரை இந்த மாதிரி எஸ் மாதிரி சுற்றி இந்த ஹோலில் விடணும். அதுக்கப்புறம் இடது பக்கமாக இருக்கிற மடிப்பில் இதை சொருகிடணும். இந்த 2 நார்மல் நாட்டு சேர்த்து நம்ம சிவன் கண் நாட் போடணும். உங்களுக்கு சிவன் கண் நாட் தெரியல அப்படின்னா நான் தனியாக போட்டிருக்கேன், அதோட லிங்க் தரேன், அதை பார்த்து சிவன் கண் நாட் போட படிச்சுக்கிடுங்க. இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து சிவன் கண் நாட் போட்டுட்டோம். அதுக்கடுத்து திருப்பி இதுலேயும் ஒரு சிவன் கண் நாட் போடணும். இப்போ இந்த வலது பக்கமாக இருக்கிற ஒயரை மடிச்சுக்கிடுங்க. திரும்பி இருக்கிற ஒயர் இதுலேயும் திருப்பி நம்ம எஸ் மாதிரி சுற்றணும். இந்த இடது பக்கமாக இருக்கிற ஒயரை எஸ் மாதிரி சுற்றி இந்த ஹோலில் விட்டு டைட் பண்ணிடணும். இதுலேயும் சிவன் கண் நாட் வரும். அதுக்கப்புறம் டைட் பண்ணிடணும். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு முடிச்சு எடுத்துக்கிடுங்க. அதை ஒரு பக்கமாக இந்த மாதிரி திருப்புற மாதிரி மடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் நாட் பக்கத்தில் வைக்கணும். வச்சு அந்த ஒயரை மேலே வச்சு இதுலேயும் சிவன் கண் நாட் போடணும். ஒரு லைன் ஃபுல்லாகவே நார்மலாக வரும் முடிச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பாசி தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. இப்போ இதில் நாம் சிவன் கண் நாட் போட்டுட்டோம். அதுக்கடுத்து இப்படி திருப்பியாச்சு. திருப்பி இதுலேயும் சிவன் கண் நாட் போடணும். இந்த மாதிரி மடித்து இந்த ஒயர் இடது பக்கமாக இருக்கிற ஒயரை மேலே வைக்கணும். இதை எஸ் மாதிரி சுற்றணும். இந்த கிராஸ் கூடைக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. நம்ம இந்த ஒயர்லேயே தான் போட்டுக்கிட்டு வரணும். இந்த மாதிரி இருக்கும். நடுவில் பாருங்கள் சாதாரண முடிச்சு வரும். மேலே சிவன் கண் நாட், அடிபாகமும் சிவன் கண் நாட் வரும். அதுக்கடுத்து இன்னொரு முடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒயர்லனாலும் இந்த மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு நம்ம இந்த சாதாரண முடிச்சு இருக்குது அதில் தான் நம்ம சிவன் கண் நாட் போடணும். இந்த மாதிரி எஸ் மாதிரி சுற்றிக்கிடுங்க. சுற்றி இந்த ஒயரை இதிலேருந்து வர ஒயரை இடது பக்கமாக இருக்கிற இந்த ஹோலில் இந்த மாதிரி சொருகி டைட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் இது வலுவும், அதுக்கப்புறம் போட போட சரியாக வந்துடும். இது டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்து இந்த 2லேயும் நம்ம சிவன் கண் நாட். இதுக்கு நான் 9 அடியில் 50 ஒயர் எடுத்துருக்கிறேன். அதை 25 முடிச்சா போட்டிருக்கேன்.
இப்படியே தான் நம்ம ஒவ்வொரு முடிச்சா நம்ம சேர்க்கணும். இப்போ நடுபாகம் பார்த்தீங்கன்னா 25 முடிச்சு சேர்க்கணும். நான் 24 சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு முடிச்சு நான் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி மடிச்சுக்கிடுங்க. இப்போ நான் வந்து 25வது முடிச்சு நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம நார்மல் நாட் மாதிரி நடுவில் வரும். அதில் தான் நம்ம ஒவ்வொரு முடிச்சு நம்ம சேர்க்கணும். இடது பக்கமாக இருக்கிற மடிப்பில் சொருகிடலாம். இப்போ 25 முடிச்சையும் சேர்த்தாச்சு. அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம சிவன் கண் நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஒயர் வந்து திரும்பி இருக்கணும். இப்போ இடது பக்கமாக இருக்கிற ஒயர் மேலே வந்து அந்த ஒயர்லேயே நம்ம எஸ் மாதிரி சுற்றி இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிடுங்க. டைட் பண்ணி இடது பக்கம் உள்ள மடிப்பில் சொருகிடணும். இது ஃபஸ்ட்டு வந்து ஒயர் நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இழுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதுக்கப்புறம் மேலே பின்ன நம்ம சீக்கிரமாகவே பின்னிடலாம். இப்போ 25 முடிச்சையும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி இருக்கும். ஒரு லைன் ஃபுல்லாக நார்மல் நாட் இருக்கும். மேலே வந்து சிவன் கண் நாட் வந்திருக்கும். நம்ம 25 முடிச்சு சேர்க்கும் போது மேலே ஒரு சிவன் கண் நாட், அடிபாகம் ஒரு சிவன் கண் நாட் வரும். அதுக்கடுத்து மேலே இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம நார்மல் நாட் போடணும். ஏன்னா எல்லாமே சிவன் கண் நாட் வருது. இதில் நம்ம நார்மல் நாட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நார்மல் நாட் போட்டுட்டு மேலே வந்து சிவன் கண் நாட் போடணும். ஒரு லைன் ஃபுல்லாக சிவன் கண் நாட், அதுக்கப்புறம் ஒரு லைன் ஃபுல்லாக நார்மல் நாட் போடணும். இப்படி நான் வந்து 5 லைன் போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம கார்னர்லேருந்து 9 லைன் போடணும். இந்த பக்கமும் அதே மாதிரி போடலாம். இப்போ நான் வந்து கார்னரில் இருந்து 9 லைன் போட்டிருக்கேன். 4 பக்கமுமே கார்னர் எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் கார்னர்லேருந்து 9 நாட் போட்டேன். இப்போ 8, 9 இந்த ரெண்டையும் சேர்த்து நாம் ஒரு முடிச்சு போடணும். பேஸ் எப்படி போடுறது, அடிபாகம் எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் தரேன். அதை பார்த்து நீங்கள் பேஸ் போட கற்றுக்கிடலாம். இதில் ஒரு முடிச்சு போட்டுட்டேன். அதுக்கடுத்து இந்த பக்கமும் 8, 9 இந்த லாஸ்ட்டாக வரும். அதில் 8, 9 ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு நார்மல் நாட் போடணும். இது வந்து கிராஸாக பின்னக்கூடிய சிவன் கண் நாட் கூட. சில பேர் எங்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு அடி போட தெரியும், ஆனால் கார்னர் திருப்ப தெரியலன்னு. இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிடலாம். இப்போ வந்து 2 கார்னர் திருப்பியாச்சு. அதுக்கப்புறம் எப்படி பின்னுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ கார்னர் திருப்பின உடனே இந்த வலது பக்கம் போகிற ஒயரில் ஒரு சிவன் கண் நாட் வரும். இது நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். கார்னர் திருப்புறது. அதுக்கடுத்து நார்மல் நாட் போடணும். 2 பக்கமே சிவன் கண் நாட் வரும்போது நம்ம நார்மல் நாட் போடணும். அதுக்கடுத்து 2 பக்கம் சாதாரண நாட் வருது, அதில் நம்ம சிவன் கண் நாட் போடணும். இப்படியே தான் கரெக்டாக போடணும். ஒரு சிவன் கண் நாட், அதுக்கடுத்து ஒரு சாதாரண நாட் போடணும். அதுக்கடுத்து 2 பக்கமும் சிவன் கண் நாட் வருது. இதில் வந்து சாதாரண முடிச்சு போடணும்.
இந்த பேக் பின்னுறதுக்கு இது 2 ரோல் நான் எடுத்திருக்கிறேன். ரெண்டு ரோலும் ஒரே கலராக தான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கலர் எடுத்துக்கிடுங்க. அதுக்கடுத்து நார்மல் நாட். இப்போ கார்னர் திருப்பி நம்ம 2, 8, 9 ரெண்டையும் சேர்த்து முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னுறோம். அதுக்கடுத்து இன்னொன்று இதில் வந்து சிவன் நாட் போடணும். இந்த மாதிரி சிவன் நாட் போட்டுக்கிடுங்க. நீங்கள் கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். நீங்கள் அடிபாகம் பேஸ்க்கு தேவைப்பட்டால் நீங்கள் குச்சி சொருகிக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கும்பிள் கூட வச்சுக்கலாம். அதுக்கு எடுத்து பாருங்கள், இந்த கார்னரில் இடது பக்கமாக இருக்கிற ஒயரில் ஒரு சிவன் நாட் போடணும். நம்ம வலது பக்கம் அந்த கார்னர் திருப்பின நாட்டில் வலது பக்கம் லாஸ்ட் வரை முடிச்சிட்டோம். இந்த வலது பக்கம் எண்டு வரை முடிச்சிருக்கிறோம். அதுக்கடுத்து இந்த பக்கம் இடது பக்கமாக நான் ஒரு நாட் போடுறேன். அதுக்கடுத்து இந்த ஒயரை வச்சு எப்படி பின்னுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து நார்மல் நாட் வருது. அதுக்கடுத்து சிவன் நாட் வருது. இப்போ இந்த ஒயரில் இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம முடிச்சு போடணும். அப்போ தான் நாட் வந்து கரெக்டாக வரும். ஒரு நாட் போட்டிங்கன்னா திரும்பவும் சாதாரண முடிச்சு 2 தடவை வரும். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். கார்னர் திருப்பிட்டு அந்த ஒயரில் பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரையும் சேர்த்து நான் ஒரு நார்மல் நாட் போடுறேன். 2 ஒயரையும் சேர்த்தனால கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். இப்போ வந்து கரெக்டாக வரும். அதுக்கடுத்து சிவன் நாட் போடணும். இப்போ ஒரு நாட் மட்டும் 2 ஒயரையும் சேர்த்து போட்டிருக்கோம். அதில் ஒரு 2, 3 நாட் மேலே வர போட்டுட்டு நம்ம ஒரு ஒயரை உள்ளேருந்து வர்ற ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம். இப்படி போடும்போது தான் இது டிசைன் வந்து கரெக்டாக வரும். அப்படியே போடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக வரும். பக்கத்துலேயே 2 லைன் சாதாரண முடிச்சு வந்துடும். நாம் நார்மல் நாட் கூடைக்கு ஒவ்வொரு ஒயர் சொருகுவோம். இதுக்கு அப்படி தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கார்னர் திருப்பி கூட டிசைனும் ஒரே மாதிரி வரும் மேலே வர. அதனால் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவில். இதை பார்த்து நீங்கள் முள் திருப்ப கற்றுக்கிடுங்க. இதுக்கு முன்னால் பேஸ் போட சொல்லி கொடுத்துருக்குறேன். அதையும் பார்த்து நீங்கள் பேஸ் போட கற்றுக்கிடலாம். இந்த கூட பின்னுறதுக்கு நான் 9.5 அடியில் 50 ஒயர் எடுத்துருக்கிறேன். அதை வந்து 2 சேர்த்து நம்ம முடிச்சு போட்டிருக்கோம். உங்களுக்கு சிவன் நாட் போட தெரியல அப்படின்னா நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிடலாம். இது ஒரு தடவை 2 தடவை சின்ன சின்ன துண்டு ஒயரில் வெட்டி வச்சுருக்கிற ஒயரில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ சிவன் நாட் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து நார்மல் நாட் போடணும். இப்படியே தான் நீங்கள் வந்து பின்னும் போதே கவனிச்சுக்கிடணும். ஒரு நார்மல் நாட்னா ஒரு சிவன் நாட் இப்படியே தான் வரணும். இந்த மாதிரி ஒரே லெவலாக வந்திருக்கு. இப்போ இதில் வந்து 2 ஒயராக வர்றதில் நம்ம இன்னும் ஒரு நாட் பின்னிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை கட் பண்ணிடலாம். உள்ளேருந்து வர்ற ஒரு ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடது பக்கமாக உள்ள 2 ஒயரில் சிவன் நாட் போடுறேன். நீங்கள் தெரியாதவங்க, இந்த மூலில் திருப்ப தெரியாதவங்க இந்த பகுதியெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து தெளிவாக
முள்ளை திருப்பி கூடைய பின்னலாம். இப்போ வந்து நம்ம 2 சேர்த்து போட்டோம். இதில் சிவன் கண் நாட் போடணும். இப்போ 2 ஒயரை சேர்ந்த மாதிரி தான் நான் போடுறேன். இந்த 2 ஒயரை சேர்த்து போடுற நாட்டு நல்லா டைட்டாக போட்டோங்க. இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நார்மல் நாட் போடணும். இங்கே இடது பக்கமாக வர்ற ஒயர்லையே நம்ம பின்னிக்கிட்டே வரலாம் ஒவ்வொரு லைனாக. அதுக்கடுத்து இந்த 2 ஒயர் நம்ம சேர்த்து பின்னிருக்கிறோம். அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 4 இன்ச் அளவு விட்டு கட் பண்ணிடலாம். இது உள்ளே அப்படி உள்ளே போயிடும். நாட் போடும்போது உள்ளே போயிடும், தெரியாது. இந்த மாதிரியே இந்த லைனில் இடது பக்கமாக வர்ற ஒயர் எடுத்து அப்படியே வலது பக்கம் மாற்றி மாற்றி நாட் போடலாம். இது வந்து சிவன் கண் நாட், அதுக்கடுத்து நார்மல் நாட் இப்படியே போடலாம். இப்போ நான் ஒரு கார்னர் திருப்பி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். கார்னர் திருப்பி அதுக்கு அடுத்த 2 நாட்டில் தான் நாம் நார்மல் நாட் போட்டுட்டு 2 ஒயரை சேர்த்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு கார்னர் நான் திருப்பி இதே மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இன்னொரு கார்னரும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ இதுலேயும் பாருங்கள், கார்னர் திருப்பியாச்சு. 8 9 கார்னர் திருப்பியிருக்கேன். இதில் அதுக்கு அடுத்து சிவன் கண் நாட் வருது. உங்களுக்கு பின்னும்போதே புரியும். இப்போ இது கார்னர் திருப்பி ஒரு நாட் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இந்த மாதிரி வரும். நம்ம ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பும்போது பக்கத்தில் நார்மல் நாட் போட்டோம். அதுக்கடுத்து இந்த 2 ஒயரை சேர்த்து ஒரு கார்னர் திருப்பியிருக்கோம். இதில் வந்து இதுக்கு அடுத்து சிவன் கண் நாட் வருது. இது எப்படி பின்னுறது அப்படி, இது வந்து கார்னர் நம்ம திருப்பணும், முக்கோணமாக வருது, அந்த ஒயர் தான். இப்போ இந்த 2 அதுக்கு அடுத்து சிவன் கண் நாட் வருது. இப்போ இதுக்கு அடுத்து நான் நார்மல் நாட் வரணும், இல்லைன்னா சிவன் கண் நாட் போடணும். இது சிவன் கண் நாட் வருது அதுக்கடுத்து. அதனால் இந்த 2 ஒயரில் அதுக்கு அடுத்து சிவன் கண் நாட் ஒயர் வர்றதை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். கொஞ்சமாக ஒரு 4 இன்ச் 5 இன்ச் அளவு கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சொருகிடலாம். இந்த முடிச்சிலேருந்து வர்ற ஒயர் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம இதில் வந்து நம்ம சிவன் கண் நாட்டு தான் போட வேண்டியது இருக்கும். அதனால் எந்த அளவுக்கு ஒயர் இருக்கோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்த முடிச்சில் நீங்கள் சொருகிக்கிடுங்க. அடுத்தடுத்த முடிச்சில் நீட்டாக சொருகிக்கிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சேர்த்து பின்னி ஒரு ஒயரை கட் பண்ணேன். இது முதல்ல கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2லேயும் நம்ம அதை சொருகிட்டோம். ஒரு ஒயரை ஸ்கிப் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இந்த 2லேயும் நாம் வந்து சிவன் கண் நாட் போடணும். இது வந்து கொஞ்சம் கார்னர், அதனால் கொஞ்சம் டைட்டாகவே இழுத்து போடணும். இப்போ நம்ம அந்த முடிச்சு ஸ்கிப் பண்ணியிருக்கதே தெரியக்கூடாது. இதில் வந்து சிவன் கண் நாட் போடணும். இது கொஞ்சம் டைட்டாகவே போடணும். அதுக்கடுத்து வர்ற ஒயரை நார்மல் நாட் போடணும். அதுக்கப்புறம் பக்கத்தில்
என்ன நாட்டு வருதோ அதை போட்டு நம்ம கூடைய மேலே வர வளர்த்துடலாம். இந்த மாதிரி கார்னர் நான் வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக வரும். இதுலேயும் அதே மாதிரி போட்டிருக்கேன். 2 கார்னர் திருப்பியாச்சு. இன்னொரு பக்கமும் 2 கார்னர் நான் போட்டேன். இப்போ இந்த அளவு நான் பின்னிருக்கிறேன். இப்போ இதை நம்ம அது பேக் மாதிரி நம்ம பின்னுறோம். இப்போ இந்த ஓரத்தில் நடுவில் இருந்து 14 நாட்டு வந்திருக்கு. இதில் இருந்து இந்த 2 பக்கமும் வி மாதிரி வரணும். இதுக்கு வந்து நான் 8 முடிச்சு இதில் வந்திருக்கு. இதுலேயும் 8, இடது பக்கமும் 8 முடிச்சு கரெக்டாக வரணும். கரெக்டாக அந்த 2 பக்கமும் 8 வர்ற மாதிரி பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் நடுப்பக்கம் ஒரு 8. இப்போ இது வந்து நம்ம 3வது முடிச்சில் நம்ம சொருகணும் எல்லாத்தையுமே. அதுக்கடுத்து இந்த மாதிரி நம்ம 3வது முடிச்சில் 2 பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. 2 பக்கமும் 14 நாட் கீழேருந்து நீங்கள் நார்மல் நாட்டு எண்ணும்போது 14 முடிச்சு வரணும். அடிபாகம் இந்த மாதிரி இருக்கும். நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் சொருகிட்டேன். இந்த வி மாதிரி இருக்கிற இடத்துலையும் நான் 3வது முடிச்சில் சொருகியிருக்கிறேன். சொருகிட்டு இந்த அடிபாகத்தில் உள்ள ஒயரை கட் பண்ணிடுங்க. இது ரெண்டுமே நான் ஒரே கலரில் எடுத்துருக்கேன். கைப்பிடி எப்படி போட்டேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். கைப்பிடி வந்து நான் 11.5 அடியில் 2 ஒயர் எடுத்துருக்கிறேன் ஒரு கைப்பிடிக்கு. இது நம்ம நார்மல் நாட்டில் போடுற மாதிரி கைப்பிடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் தரேன், அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கிடுங்க. இது வந்து நான் ஒரே கலரில் 2 ரோல் எடுத்தேன். இது பேக்காக பின்னுறதுனால, நான் ஹேண்ட்பேக் மாதிரி பின்னனால நான் ஒரே கலராக எடுத்துருக்கிறேன். கைப்பிடி வந்து 11.5 அடி போட்டிருக்கேன். 11.5 அடியில் 2 ஒயர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மேக்னெட் பட்டன் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெல்க்ரோ வச்சு ஒட்டிக்கலாம். உள்ளே கூட நீங்கள் ஜிப்பு வச்சு லெதரோ அல்லது துணியை வச்சு நம்ம தச்சுக்கிடலாம். நீங்கள் துணி வச்சு ஜிப்பு வச்சு தைக்கும்போதும் நல்லாயிருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கடுத்து நான் வந்து இந்த 2 பக்கமும் நான் மேக்னெட் பட்டன் வச்சு ஒரு ஃப்ளவர் வச்சுருக்கிறேன். ஒரு ஃப்ளவர் வச்சு அதில் ஒரு பாசி வச்சு நான் கட்டியிருக்கிறேன். 1 அடி ஒயர் எடுத்து கட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி பின்னேன் அப்படிங்கிறதையும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை பார்த்து இந்த மாதிரி பேக் போட கற்றுக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.